ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. இந்த சைட் டிஷ் ரெசிப்பியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும். நினச்சோடனே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இதை நம்ம சேனலில் முதன்முறையை பார்க்குறவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த சைட் டிஷ் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? தேங்காய் அரை கப்பு, கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனுக்கு, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகாய் வத்தல் ஒரு 5, உப்பு தேவையான அளவுக்கு, கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட பொட்டுக்கல்ல ஒரு கைப்பிடிக்கு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பொட்டுக்கல்ல சேர்க்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூனு, கடுகு பொரிச்சதும் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப்பு நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சரைப்பட்டி சாமானில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ஒரு அருமையான ஒரு குருமா ரெசிப்பிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு இது நம்ம இதை வதக்கிக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ அடுத்தது 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி இதை வேக வச்சு வச்சுருக்கேங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க. அப்படியே லேசாக மசிச்சு விட்டால் போதும். நமக்கு உருளைக்கிழங்கு தெரியுற மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. லேசாக மசிச்சா போதும். இதை மசிச்சு விட்டுட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலா இதை சேர்த்துலாங்க. இது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு செய்யணும்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம். நம்ம தோசை இட்லிக்கு சாப்பிட்றதுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி. ரொம்ப அருமையாக நம்ம விட்ட அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பண்ணியாச்சுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். நம்மளோட சைட் டிஷ்ஷு அருமையாக கொதித்து வந்துட்டுருக்குங்க. அடுத்தது இது மேலே மல்லித்தழை தூவி விட்டுடலாம். மல்லித்தழை தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப கமகமன்னு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுடைய அருமையான அட்டகாசமான சைட் டிஷ் ரெடி. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சைட் டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.